இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சௌச்சௌ கூட்டு பருப்பு கூட்டு வந்து நம்ம எப்படி செஞ்சு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே போல் மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்னடா எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கூட்டு. இது வந்து சௌச்சௌ பருப்பு கூட்டுங்க. நான் அதுக்காக ஒரு சின்ன சௌச்சௌ எடுத்து அதை கட் பண்ணி அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கேங்க. ஸோ இது சைடில் இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டி பூண்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பைசி ஜாஸ்தியாக இருக்குன்னா நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இல்லை வேறு நான் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டேன். இதோட இந்த மிளகாவோட ஸ்பைசினஸ் மட்டும் தான், அதனால தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. இது என்னன்னு பார்த்தீங்களா, நம்ம சாப்பிடுவோம் ஸ்பூன், அந்த ஸ்பூன் அளவுக்கு தான். இது வந்து சிறுபருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது மூணையுமே நான் செஞ்சிருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். பருப்பு வந்து ஜாஸ்தியா போட்டீங்கன்னா கூட்டோட ஃபிளேவர் வந்து தெரியாம போயிடும். அதனால இதை வந்து ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம கம்மியா பண்றதுனால ஒருவேளை நீங்க ஜாஸ்தியா பண்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவுல நீங்க எடுத்து இது பண்ணிக்கலாம். முதல்ல இதை வாஷ் பண்ணி வேக வச்சிருவோம். முதல்ல இப்போ வந்து நான் வந்து பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இதில் 4 பூண்டு போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டி காயங்க, கொஞ்சோண்டி மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அவ்வளோதான். இப்போ இது நல்லா வேகட்டும். இதில் வந்து நான் வந்து என்ன செய்வேன்னா கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் என்ன சமையல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா, ஒரு சிலவங்க விளக்கெண்ணெல்லாம் ஊற்றுவாங்க. ஆனால் நான் வந்து என்கிட்ட என்ன சமையலுக்கு என்ன எண்ணெய் வச்சுருக்கணும் அந்த எண்ணெய் தான் நான் ஊற்றுவேன். அதனால நான் வந்து அந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா வந்துருச்சு. ஒரு சிலவங்களுக்கு கூட கொஸ்டின்ஸ் இருக்கும், ஏன் நீங்கள் 3 பருப்பு சேர்த்து போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பருப்பு வந்து தோரம் பருப்பு, கடலை பருப்பு, சிறுபருப்பு போட்டது. சிறுபருப்பு வந்து சீக்கிரத்துக்கு ஒரு கூட்டு மாதிரியான ஒரு பதத்துக்கு வரும். அதனால தான் அதை போடுறது. அதே போல கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா என்னதான் வேக வச்சாலும் அது வந்து வெந்திருக்கும். பட் ஆனால் ஒரு கல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த பதம் இருக்கும். அதனால தான் நான் என்ன செய்வேன், 3 பருப்பு சேர்த்து போடுவேன். இப்போ இது கூட வந்து என்ன போட்டுருது அப்படின்னா, நம்ம வச்சிருந்த சௌச்சௌவையும் நான் அதில் கட் பண்ணி போட்டுருவேன். வச்சிருந்தாலே தண்ணியில் அது ஸோ அதையும் சேர்த்து போட்டோம்னா அதோட சேர்த்து இது வேகும் போது சீக்கிரத்துக்குள்ள வேகவும் செஞ்சிடும், நம்ம கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதனால இது வேகட்டும் பார்க்கலாம். இது நல்லா வேகும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியாகவும் குக்காகவும் ஆகும். பருப்பு வந்து இன்னும் ஒரு சில பருப்பு வந்து இன்னும் வேகலன்னு சொன்னால் இதோட சேர்த்து வெந்து வரும்போது இன்னும் நமக்கு நல்லாவே இருக்கும். அதனால இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது என்ன போட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பருப்பும் வெந்துகிட்டு இருக்கு, நம்ம போட்டிருந்த சௌச்சவும் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. ஸோ இது கூட நான் என்ன செய்யறேன், இப்போ நம்ம வச்சிருந்தோம் தக்காளி, ஒரு தக்காளி இதோட சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா ஈஸியாக அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் நமக்கு தாளிக்கிறது மட்டும் தான், தேங்காய் மட்டும் தான் போடணும். அப்படிங்கிறனால ஈஸியாக வேற முடிஞ்சிடும். அதனால இதையும் சேர்த்து நான் அதோட சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் எடுத்துட்டா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா கூட்டோட சேர்த்து அந்த கூட்டுலையும் உப்பு ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இது வேகட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது கூடயே நான் என்ன செஞ்சிடறேன்னா நம்மளோட தேங்காய், நம்ம வச்சிருந்தல 2 ஸ்பூன் தேங்காயும் என்ன செஞ்சிடறேன் உள்ள போடுறேன். உள்ள போடும்போது என்ன ஆகும், அதுவும் அதோட சேர்த்து இல்லை வெந்துடும். ரொம்ப வேகாது. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பாதி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% வரைக்கும் நமக்கு தண்ணி வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் தான் தண்ணி வத்த வேண்டியது இருக்கு. அதனால இப்போ நம்ம தாளிச்சு குடிக்கணும்னா கரெக்டாக வந்துடும். நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன ஊற்றிட்டேங்க நான், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கூட்டுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாகவே இருக்கும். புளிக்குழம்பு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு, அந்த நேரம் ரசம் இதெல்லாம் வச்சிங்கன்னா அது கூட இதை வந்து காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். பச்சை மிளகா, வெங்காயம் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சது நமக்கு. ஸோ நம்மளோட பக்கத்தில் கூட்டு வச்சிருக்கேன், அதுவும் ஆல்மோஸ்ட் ரெடிங்க. இதில் மிளகா மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்பைசி, வேறு எந்த மசாலாஸ்லாம் நான் உள்ள சேர்க்கல. அதனால தான் நீங்களும் உங்களுக்கு இந்த மசாலா எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி இருக்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து எனக்கு வேணும்னு நினைப்பேன். அதனால நம்ம வந்து நல்லா இதை வதக்கி விட்டுருவோம். நம்ம ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு கூட்டு. இது கொஞ்சம் வதக்கிட்டு பார்க்கலாம். வந்து தாளிச்சு உள்ள கொட்டிட்டேங்க நான். அவ்வளோதான், சிம்பிளான கூட்டு ரெடி. இதில் வந்து கொஞ்சோண்டி நான் போடுவேன், நீங்கள் அதை போடுவீங்களான்னு எனக்கு தெரியல. பட் போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்னது பார்க்குறீங்களா, ஒன்றும் இல்லைங்க, மல்லி இலைங்க போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் பாருங்க, எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து வேறு எதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அடிஷனல் வேறு ஏதாவது மசாலாஸ் வந்து எனக்கு இதில் போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டு வந்து எப்படி பண்ணுவீங்கிறத சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து சூப்பரான ஒரு சௌச்சௌ கூட்டை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆச்சு. ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு கூட்டுங்க, செம்மையாக இருக்குல்ல. பருப்பு கூட்டு கூட நான் வந்து சேனக்கிழங்கு புளிக்குழம்பு வித் வடகம் வித் என்னோட சௌச்சௌ கூட்டு வச்சு நான் இன்னைக்கு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் உங்கள் சௌச்சௌ கூட்டு வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.